ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம இந்தியன் நேவி தங்களுக்கான ட்ரோன் தேடுதல் வேட்டையில் சுமார் 3 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்த காலம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துடுச்சுன்னே சொல்லலாம். பல பேரும் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு ஓரளவுக்கு இப்போவே கணிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வாங்க என் கூட சேர்ந்து இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கூடவே தாய்வான் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. அது இல்லாமல் ரிட்ஸில் நடக்கும் மிகப்பெரிய சம்பவத்தையும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலில் டிஃபென்ஸ் நியூஸ், டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் குளோபல் நியூஸ் இதை பற்றி டிஸ்கஸ் செய்யப்பட்டு நம்ம வீடியோவை பதிவிடுவோம். இதில் ஆர்வமுள்ள நேயர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வர வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்திய கடற்படை கடல் மற்றும் கடற்கரை சார்ந்த ரோந்து பணிக்காகவும் தாக்குதல் நடத்தும் ஒரு சிறப்பான ட்ரோனை கொள்முதல் பண்ண பல முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம பல பேருக்குமே தெரிஞ்சது தான். அதில் ஒரு படியாக தான் அமெரிக்காவிடம் லீஸுக்கு எடுத்த MQ-9B பிரிடேட்டர் ரக ட்ரோனும் பர்ஃபார்மன்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன நாம 31 இதே MQ-9B பிரிடேட்டர் ரக ட்ரோனை அமெரிக்காவிடம் இருந்து வாங்க ஒப்பந்தம் போட்டோம். இதில் மோஸ்ட் ஆஃப் தட் எல்லாமே நேவிக்கு பயன்படுத்தக்கூடியது தான் அப்படிங்கிற குறிப்பிட வேண்டிய விஷயம். ஆனா இதுல மிகப்பெரிய சிக்கலா நம்ம கடற்படையை பார்ப்பது இந்த ட்ரோன் MQ-9Bங்கிற அமெரிக்காவின் ட்ரோனோட மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆபரேஷனல் காஸ்ட் தான். இதனாலேயே நமக்கு ஏத்த மாதிரி மினிமல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆபரேஷனல் காஸ்ட் கொண்ட ட்ரோனா ஆத்மநிர் பாரத்தின் கீழ் உருவாக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதன் விளைவா ரஸ்டம், ஆர்ச்சர், NG, டப்பர்ஸ் போன்ற பல UAVக்கள் இந்தியாவுக்காக உருவாக்கப்பட்டு வருது. ஆனா இந்த ரஸ்டம், ஆர்ச்சர், NG, டப்பர்ஸ் போன்ற ட்ரோன்கள் முப்படிக்கும் இன்டெக்ட் பண்ண சில காலம் ஆகும். ஆனா இந்த டிரான்சிஷன் பேஸ்ல தான் என்ட்ரி கொடுக்குது திருஷ்டி 10 ஸ்டார்லைனர் அப்படிங்கிற ட்ரோன். இந்த ட்ரோன் அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் குழுமத்தால் வெறும் 10 மாசத்துல உருவாக்கப்பட்டு நம்ம கடற்படைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ட்ரோன். திருஷ்டி 10 ஸ்டார்லைனருங்கிற ட்ரோன் ISRன்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ், சர்வைலன்ஸ் அண்ட் ரெகானிசன்ஸுங்கிற பிளாட்ஃபார்ம்ல வரக்கூடிய ட்ரோன். இந்த டெக்னாலஜி மூலமா இந்தியா முதல் தடவை ISR அண்ட் மெரிடைம் டெக்னாலஜியும் தற்சார்பு அடைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ISR டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ல வரக்கூடிய ட்ரோன் பெருசா தாக்குதல் நடத்தவோ சிவியர் டேமேஜை ஏற்படுத்தவோ அந்த வகையை சார்ந்த அதுக்காக உருவாக்கப்பட்ட ட்ரோன் இல்ல. மாறா கண்காணிப்பு, ரோந்து பணி, தகவல் சேகரிச்ச தகவலை கமாண்ட் சென்டரோ இல்ல டேட்டா சென்டருக்கோ தரக்கூடிய அதை மையமா கொண்டு செயல்படக்கூடிய ட்ரோன். ஆகையால கமிகாசி ட்ரோன் போல கில்லர் ட்ரோன் வகையை சேர்ந்தது இது இல்ல. அடுத்து இந்த ட்ரோனோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா திருஷ்டி 10 ஸ்டார்லைனர் முழுக்க 70% இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆத்மநிர்பாரத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ட்ரோன். இதுல சேட்டலைட் கனெக்ஷன், லிங்க் அண்ட் சென்சார்ஸும் அடக்கம். இதோட எண்டூரன்ஸ் 36 மணி நேரம், தடையின்றி 36 மணி நேரம் வானில் தொடர்ந்து பறக்கக்கூடிய ட்ரோன். இப்படி வானில பறக்கக்கூடிய ட்ரோன் எந்த ஹைட்ல பறக்கும் அப்படின்னு பார்த்தா சுமார் 30,000 அடி உயரத்துல தொடர்ந்து 36 மணி நேரம் பறக்கக்கூடிய திறன் கொண்ட ட்ரோன். அண்ட் ஆட்டோமேட்டிக் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்னு சொல்லப்படும் ATOL டெக்னாலஜியும் இதுல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதோட பேலோட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 450 கிலோகிராம் வரை சுமந்து செல்லக்கூடிய ட்ரோன். இந்த பேலோட் பாமா இருக்கலாம், லாட்டரிங் மியூனிஷனா இருக்கலாம், இல்ல ரிலீஃப் எய்ட் நிவாரண பொருளா எது வேணாலும் இருக்கலாம். இந்த பேலோட தூக்கி செல்ல இதுக்கு 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ் தலா 2ங்கிற விகிதம் 2 விங்ஸ்ல இருக்கு. நாட்டோவின் STANAG STANAG 4671 எனப்படும் ஸ்டாண்டர்டைஸ்டு அக்ரிமெண்ட் 4671 சர்டிபிகேட் இதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சர்டிபிகேட் STANAG 4671 ஆல் வெதர் ட்ரோன்ஸுக்கு மட்டுமே தரக்கூடிய. அந்த வகையில இந்த ட்ரோனும் ஆல் வெதர்ல எந்த தட்பவெப்ப நிலையிலும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ட்ரோன். இது போத் செக்ரிகேட்டட் அண்ட் நான் செக்ரிகேட்டட் ஸ்பேஸ்ல பறக்கக்கூடிய ட்ரோன். நமக்கு எளிமையாக புரியும்படி இதை சொல்லணும்னா ஏரோப்ளேன் பறக்கும் சிவிலியன் ஏர் ஸ்பேஸ்லையும் மிலிட்ரி ஏர் ஸ்பேஸ்னு 2 ஏர் ஸ்பேஸ்லையும் பறக்கக்கூடிய ட்ரோன். இது எல்லாம் தான் இந்த ட்ரோனோட ஸ்பெஷாலிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அண்ட் இந்த ட்ரோன் வெறும் 10 மாதங்களில் அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் மற்றும் இஸ்ரேலின் எலிபர்ட் டிஃபென்ஸ் சிஸ்டமால் உருவாக்கப்பட்டது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ரேலின் டாப் டிஃபென்ஸ் கம்பெனியான எலிபர்ட் சிஸ்டம் ஹெர்மிஸ் 900ங்கிற தன்னோட ட்ரோன் வேரியன்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த திருஷ்டி 10 ஸ்டார்லைனருங்கிற ட்ரோன். மோரார்லெஸ் திருஷ்டி 10 ஸ்டார்லைனர் அந்த ஹெர்மிஸ் 900 2 ட்ரோனின் ஸ்பெசிஃபிகேஷனும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பெரிய வித்தியாசம் எதுவுமே இருக்காது. சிமிலராக தான் இருக்கும். இன்னும் புரியும்படி சொல்லணும்னா ஹெர்மிஸ் 900 இந்தியன் வேரியன்ட் தான் திருஷ்டி 10 ஸ்டார்லைனர் அப்படின்னு கூட சொல்லலாம். வண்டி சேஞ்ச் ட்ரோனுக்குள்ள யூஸ் பண்ண காம்போனன்ட்ஸ் 70% இந்தியன் மேட். அண்ட் இதை உருவாக்குனது அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் சிஸ்டம். அவ்வளோதான் வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இந்தியன் வேரியன்ட் ஹெர்மிஸ் 900 தான் ஹைதராபாத்தில் நம்ம இந்தியன் நேவி சீஃப் அட்மிரல் ஹரிகுமார் அவர்கள் இனாகுரேட் பண்ணாரு. இது ஹைதராபாத்தில் இருந்து போர்பந்தர் பேஸுக்கு டிரான்ஸ்போர்ட் செய்யப்பட்டு நேவிக்காக சர்வைலன்ஸுக்கான பணியில ஈடுபடுத்த இருக்கு. இதுல முதற்கட்டமா 2 திருஷ்டி 10 ஸ்டார்லைனர் நேவிக்கு தரப்படும், மேலும் இன்னும் 2 நேவிக்கு, அதே மாதிரி இன்னும் 2 ஆர்மிக்கு தர உள்ளதாகவும் தகவல் வந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் நீட்ஸ் அண்ட் இதோடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதோடைய ஆர்டர் அண்ட் டெலிவரி இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு.
இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னன்னா, போன வருஷம் தான் இதே எலிபர்ட் சிஸ்டம்ஸ் கிட்ட இருந்து இதே வேரியண்டான ஹெர்மிஸ் 900 ட்ரோனை 2 எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட்டை நம்ம வாங்கி நம்ம கடற்படைக்காக பயன்படுத்தி இருந்தோம். இப்போ இது 70% இந்தியன் ப்ராடக்ட்ஸை கொண்டு உருவாக்கப்பட்ட ட்ரஸ்ட் வர்டி திருஷ்டி 10 பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த திருஷ்டி 10 ஸ்டார் லைனர் மூலமா நம்ம கடற்படை ட்ரோன் தேவை அப்படிங்கிற ஒரு இயக்கம் முடிவுக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம். நம்ம நேவி சீஃபுக்கு இந்த ட்ரோன் அப்படிங்கிற ஒரு பெரிய வேக்கம் ஸ்பேஸை இதை வச்சு முழுமைப்படுத்தின சந்தோஷம் அவர் பேசின அந்த போஸ்ட் ஸ்பீச்சில் இருந்தே நம்ம கிளியரா ரியலைஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ இருக்கும் நிலைமைக்கு இந்த ட்ரோன் நம்ம நேவிக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதை சொல்லி டிஸ்கிரைப் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வெரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இந்த ட்ரோன் நமக்கு கிடைச்சிருக்கு. கடைசி 40 to 42 நாள்ல மட்டும் மொத்தம் 35 தாக்குதல்கள் வணிக கப்பல் மேல செங்கடல் பகுதியில் நடத்தப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம நார்த் அண்ட் சென்ட்ரல் அரேபியன் சி பக்கமாகவும் பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டுக்கிட்டு வருது. அண்ட் இதை காரணமாக வந்து சோமாலியாவின் தாக்குதலும் இப்போ கொஞ்சம் சீரியஸ் ஆகியிருக்கு. என்னதான் பெரும்பாலும் இஸ்ரேலின் சம்பந்தப்பட்ட கப்பல் மட்டுமே தாக்கப்பட்டு வந்தாலும் அந்த வழியே வரும் நம்ம சரக்கு கப்பலுக்கும் இந்தியா வழியே வந்து போகக்கூடிய சரக்கு கப்பலுக்கும் அச்சுறுத்தல் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொரு வாட்டியும் போர்க்கப்பல்கள், டெஸ்ட்ராயர்கள் போன்றவற்றை பாதுகாப்பு பணிக்கு அனுப்புவதற்கு பதிலாக இது மாதிரி ட்ரோன்ஸை கொண்டு அதை மானிட்டர் பண்ணவும், பாதுகாப்பு தரவும், சர்வேலன்ஸ் அந்த ஏரியாவை சர்வேலன்ஸ் பண்ணவும் நம்ம நேவி பயன்படுத்தினாங்கன்னா அது வேலையை ரொம்ப சுலபமாகவும் பல வகையான பிரச்சனைகளை, செலவுகளை நம்ம தவிர்க்கப்படலாம். நம்ம நேவி அதை தவிர்க்கப்படும். அண்ட் முக்கியமாக தற்போது ட்ரோன் பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் நம்ம கடற்படைக்கு பிரச்சனையாக இருந்துகிட்டு தான் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுவது சைனாவின் அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கே தெரியும், சைனா மெரின் டைம் ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படின்னு ஸ்ரீலங்காவில் வரதா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ஏதாச்சும் ஒரு மிசைல் டெஸ்ட்டோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு டெஸ்ட்டோ நம்ம பண்ணுறோன்னா உடனே சைனா அதை மானிட்டர் பண்ணுறதுக்கோசரம் இந்திய ஓஷன் அருகாமையில் வந்து நிற்பான். ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்த நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுடைய போர் கப்பல்கள் இல்லை டெஸ்ட்ராயர் அது மாதிரி ஒரு ஃப்ரிகேட்ஸை நம்ம அனுப்பி அதை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் இது மாதிரி ட்ரோன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. அண்ட் இது ஒரு காரணமாக தான் நம்ம அந்த 36 அமெரிக்கன் MQ-9B ரக பிரிடேட்டர் ட்ரோனை வாங்குறதுக்கான காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போ நமக்கு கூடுதலாக இந்தியன் மேட் இந்தியன் ஆர்ஜின் ட்ரோன் ஒன்று கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத நேரத்தில் கிடைச்ச ஒரு பொக்கிஷமாகவே நம்ம இந்தியன் நேவிக்கு அது இருக்கும். அதுவும் நம்பகத்தன்மையான நம்ம காம்போனன்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸை பயன்படுத்துவதனால இதோடைய மெயின்டெனன்ஸ் அண்ட் டிபென்சி பெரிய அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு ஓவராலாக இந்த ட்ரோன் அப்படிங்கிறத பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் நம்ம நேவிக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த ட்ரோன் பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள். அடுத்து நம்ம இந்த தைவானின் எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்கலாம். தைவானின் எலெக்ஷன் நம்ம சொன்ன மாதிரி ஜனவரியில் நடந்து முடிந்திருக்கு. இதோடைய ரிசல்ட் DPP கட்சி, ஆளும் DPP கட்சிக்காரங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இது மூலமாக சைனாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியும் அமெரிக்காவுக்கு ரொம்ப ஒரு அனுகூலமான சூழலும் ஏற்பட்டிருக்கு. நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தோம் 2024 ப்ரெடிக்ஷன், அதிலே சொல்லியிருந்தோம் தைவானில் DPP கட்சி ஜெயிச்சா எது மாதிரி இருக்கும் அண்ட் ஆப்போசிட் கட்சி ஜெயிச்சா எது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ DPP கட்சி ஜெயிச்சதுனால இண்டிபெண்டன்ட் தைவான் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இவங்க விட போறாங்க. ஏன்னா இவங்களுடைய அஜெண்டாவா, இந்த பிரச்சாரத்தின் அஜெண்டாவா இருந்தது, ஒன்ஸ் இந்த DPP கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் அறிவிப்போம் நாங்க தைவான் ஒரு இண்டிபெண்டன்ட் நாடு அப்படிங்கறத அறிவிப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டாவா வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ இப்போ இவங்க மெஜாரிட்டியாக ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்ச கேண்டிடேட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தைவானை நாங்கள் இண்டிபெண்டன்ட் நாடாக அறிவிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. உடனே இந்த பக்கம் சைனா கிட்ட இருந்து ஒரு பயங்கர எதிர்ப்பு வந்திருக்கு. சைனா தன்னுடைய மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாமே ஃபுல் ரெடியில் வைக்க சொல்லி இப்போ சைனாவின் அரசு தரப்பிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பக்கம் DPP கட்சி ஜெயிச்சவனே ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுருச்சு. அண்ட் இன்னொரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு அறிவிப்பை கொடுத்தீங்கன்னா உங்களை கிரஷ் பண்ணிடுவோம், நொறுக்கி சுக்குநூறாக ஆக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் சைனா தரப்பில் இருந்து மிரட்டலாக வந்திருக்கு இந்த DPP கட்சிக்கு, இந்த ஜெயிச்ச கேண்டிடேட்டுக்கு. இந்த பக்கம் அமெரிக்கா அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை. எப்பயும் போல அவங்களுடைய சப்போர்ட் இந்த DPP கட்சிக்கும் இருக்கும், தைவானுக்கும் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறது இல்லை. ஸோ இனிமேல் சைனா தைவான் பிரச்சனை அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு போகும். ஏன்னா சைனா ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க, எப்படி இருந்தாலும் DPP கட்சிக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அந்த KRT கட்சி தான் பெரிய அளவுக்கு அவங்க ஜெயிக்க வைக்கிறதா. சைனா அதாவது KRT கட்சி தான் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஜெயிக்க வைக்கிறதா இருந்தாங்க. அது மூலியமா இந்த தைவான் ஈஸியாக ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க. பட் ஒரு சடன் ட்விஸ்டா அவங்களுக்கு இப்படி கிடைச்சிருக்கனால கண்டிப்பா சைனாவின் கோபம் பெரிய அளவுக்கு இருக்கும். அதுவும் இல்லாமல் DPP கட்சிவர் இது மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்ததுனால இன்னும் பல மடங்கு ஆத்திரத்தில் இருப்பாங்க. ஸோ அடுத்த ஒரு எஸ்கலேஷன் கண்டிப்பாக இந்த சைனா தைவானா இருக்க போகுது. நான் இந்த ஜெயிச்ச கேண்டிடேட்டோடைய பேர், DPP கட்சியின் ஜெயிச்ச கேண்டிடேட்டோடைய பேர் என்னன்னா வில்லியம் லாய். அவர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கு மேலே அமெரிக்கா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்க, சைனா எது மாதிரி ஒரு அட்டாக், எது மாதிரி ஒரு மிலிட்ரி ட்ரில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக நம்ம பார்க்க போகிறது ரெட்ஸியில் நடக்கும் அந்த ஒரு எஸ்கலேஷன் சொல்ல முடியாது, ஏறத்தாழ அடுத்த போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் அமெரிக்காவின் ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு பயணம் செஞ்சு டீஎஸ்கலேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலுமே இந்த டீஎஸ்கலேஷன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டே இவனுங்க எஸ்கலேஷன் பண்ணி வச்சுட்டானுங்க அமெரிக்கா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா
ஒரு பக்கம் இது மாதிரி பல நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் செஞ்ச ஆண்டனி பிளிங்கன் இந்த போரை வந்து பல நாடுகளுக்கு போகாம தவிர்க்கிறதுக்கான வேலையில நான் ஈடுபட போறேன், அதுக்கான பேச்சுவார்த்தையில பல நாடுகளிடமும் போய் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் திடீர்னு பார்த்தா அமெரிக்கா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை விட்டாங்க. அதுதான் ஹவுதி மேல தாக்குதல் நடத்த போறோம். யூஎஸ் அண்ட் பிரிட்டன், அமெரிக்கா பிரிட்டன் 2 பேரின் கடற்படை சேர்ந்து கூட்டு தாக்குதல் ஹவுதி மேல நடத்த போறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை விட்டாங்க. சொன்ன மாதிரியே ஹவுதி மேல தாக்குதல் நடத்தினாங்க. ஹவுதி எங்க இருப்பாங்க? ஏமன்ல இருப்பாங்க. அப்பனா தாக்குதல் ஏமன்ல நடத்தப்பட்டிருக்கு. ஏமன்ல முக்கியமா இந்த ஹவுதியின் பேஸ்கள், ஆயுத கிடங்கு, இந்த ரேடார் ஸ்டேஷன், அது மாதிரியான முக்கிய பேசஸ் குறி வச்சு தாக்கப்பட்ட ஒரு தாக்குதல் 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது புதன்கிழமை நைட்டு நடந்திருக்கு, இல்ல வியாழக்கிழமை விடிய காலையில நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இதே மாதிரி தாக்குதல் தொடர்ந்து இருக்கும். ரெட்சீல வணிக கப்பல்களின் போக்குவரத்தை மீட்கும் வரை இந்த தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா இங்க நோட் பண்ணீங்கன்னா வெறும் யூகே அண்ட் அமெரிக்கா 2 நாடுகளின் போர்க்கப்பல் தான் இணைந்து இருக்கு. அண்ட் இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படிங்கறத உருவாக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பவே அதை உருவாக்கி இருந்தாங்கன்னா இந்த அட்டாக் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே எதிர்பார்த்திருக்கலாம். பட் சில நாடுகள் பின்வாங்கின காரணத்தினால கொஞ்சம் யோசிச்சு யார் யாரெல்லாம் நம்ம கூட இருக்க போறாங்க அப்படிங்கறத சில விஷயத்தை யோசிச்சு தான் இப்போ கொஞ்சம் டிலேவா எடுத்திருக்காங்க. இதற்கான டிஸ்கஷன் ஆஸ்திரேலியாவிடமும் நடத்தப்பட்டது அப்படிங்கறத இங்க ஒரு முக்கிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அப்பனா ஆஸ்திரேலியாவும் எப்ப வேணாலும் இந்த தாக்குதல்ல ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சரி, இந்த பக்கம் தாக்குதல் நடத்திட்டாங்க, ஹவுதி அந்த பக்கம் இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, நாங்களும் போருக்கு தயார் அப்படின்னு ஹவுதி தரப்புல இருந்தும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. எப்பனா நேற்று சனிக்கிழமை. ஸோ அமெரிக்கா 2 நாளைக்கு முன்னாடி நாங்க உங்க மேல போர் அறிவிப்பை விட்டுறோங்கிறாங்க. 2 நாளைக்கு பின்னாடி சனிக்கிழமை ஹவுதி நாங்க போருக்கு தயார் அப்படிங்கிற ரிப்ளை அறிவிப்பை விட்டுறாங்க. ஸோ இப்போ ஒரு பயங்கர எஸ்கலேஷனா அடுத்த போர் தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹவுதியும் சும்மா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஹவுதியும் பல தாக்குதல்கள் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க இந்த அமெரிக்கா அண்ட் பிரிட்டனின் போர்க்கப்பல் மேல. ஸோ அமெரிக்கா சக்சஸ்ஃபுல்லா போரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அண்ட் மிடில் ஈஸ்ட்ல மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போர் அறிவிப்பு 2 நாடுகளுமே கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா இல்ல. ஸோ இதுக்கு மேல தாக்குதல் பயங்கரமா இருக்கும். ரெட்சீல ஏற்கனவே 15% வணிக கப்பல்கள் அதோடைய ரூட்டை மாத்திக்கிட்டாங்க. ரெட்சீல வர வேண்டிய ரூட்டை 15% கப்பல்கள் அவங்க ஆல்டர்னேட் ரூட்டை போயிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு செய்தி இந்த வணிக கப்பல்களின் போக்குவரத்தை பெரிய அளவுக்கு பாதிக்கும். அதுவும் இல்லாம இதோடைய எஃபெக்ட் நம்மளுடைய எக்கனாமி, அதாவது உலகளாவிய பொருளாதாரத்தில் கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் ஏற்கனவே இந்த ஒரு அறிவிப்பு, அதாவது அமெரிக்கா நாங்க உங்க மேல போர் தொடுக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்த உடனே கச்சா எண்ணெயின் விலையும் ஏற்றப்பட்டது அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் இங்க சொல்ல விரும்புறேன். ஸோ நினைச்சு பாருங்க, போர் மட்டும் 2 சைடும் ஆரம்பிச்சிருச்சுன்னா, சிவியரான தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பா ஒரு குளோபல் எக்கனாமி ஒரு இன்ஸ்டேபிளான நிலைக்கு தான் போகும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஓரளவுக்கு கணிச்ச விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக தான் போகுதோ, 2024 ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டது எல்லாமே கரெக்டாக தான் போகுதோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஸோ அதை பார்க்காம இருந்த நேர்கள் கொஞ்சம் அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் நம்ம எது மாதிரி விஷயத்த சொன்னா இப்ப கரெக்டா எது மாதிரி நடக்குது அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான காணொலியை இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆயுதம் அறிவோமில். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மக்களே. நன்றி, வணக்கம்.